வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கட்படுமே என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த சொல்லை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. யாரிடத்தில் கல்வி இருக்கிறதோ அவன்தான் இந்த ஜாதி அரசியலை ஜெயித்து வருவான் என்று சொல்லிக் கொடுங்கள் நம் குழந்தைகளுக்கு. நம் தலைமுறை அடுத்த நிலையிலே மிகப்பெரிய நிலைப்பாட்டை அடைய வேண்டும் என்றால், ஆளுமை பெற வேண்டும் என்றால், நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான சொத்து வாசிப்பு என்கின்ற புத்தி ஆயுதம்தான். எதையும் எடுத்து வாசி. இன்னைக்கு இந்த புக்கை ஒன்று கொண்டு போய் உங்க பையன் முன்னால போடுங்களேன், அவன் எடுத்து பிரிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நடுப்பக்கத்தில் கவர்ச்சியா ஒரு படம் போட்டிருப்பாங்க ஜனரஞ்சக பத்திரிகையில, அதை கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஏன் சொல்லுங்க பாப்போம்? அவனுக்கு அதை விட சூப்பரான மேட்டர் இதுல கிடைக்குது. அவன் எதுக்கு இதை பார்க்க போறான்? அவனுடைய பொறுப்பை அவன்